அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாத் அதிஜாயசே ஆத்மா வை புத்திர நாமாசி சஜீவ சரதசதம். சொல்றாளாம், அப்பா நீ உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், உன்னை நம்பிதாண்டா நான் இருக்கேன், நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையிலேன்னு. ஜீவிதம் த்வததீனம் மே சந்தானமபி சாக்ஷயம் தஸ்மாத் த்வம் ஜீவமே புத்திர சுசுகி சரதாம் சதம். சொன்னாளாம். அப்போது துஷ்யந்தன் இதை கேட்டு சொல்கிறானா, நீயா எனக்கு உபதேசம் பண்ணுறது? உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டார், அம்மா விட்டுட்டு போயிட்டா, யாரோ பார்த்தவா உன்னை வளர்த்தா, நீ என்னடி எனக்கு உபதேசம் பண்ணுறதுன்னு சொன்னோன்னு ஒரு அசரீரிவா கேட்டுது. துஷ்யந்தா, இவள் உன்னுடைய பத்னி, ஏத்துக்கோ, அடுத்த வார்த்தை மறுப்பு பேசாமல் சொன்னோன்னு ஏத்துண்டான். இப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கா. இந்த சம்பவத்தை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாடகமாக கொடுக்குறார் காளிதாசர். அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன பண்ணிட்டார்னா, சகுந்தலையும் துஷ்யந்தனும் காந்தர்வ விவாகம் பண்ணிண்ட துஷ்யந்தன் நாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். காட்டில் ஆசிரமத்தில் சகுந்தலா இருக்கா, அவரையே நினச்சின்னு இருக்கா. அப்போது துர்வாசர் வரார் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறார். அதுதான் அங்கே இன்சர்ட் ரொம்ப அழகாக பண்ணுறார். துர்வாசர் வரார். கன்வர் இல்லை போல இருக்கு. கன்வனின் பெண் சகுந்தலா அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. சகுந்தலா யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு மகரிஷி, அதுவும் துர்வாசன் வந்திருக்கேன், பார்த்துட்டும் கூட்டுட்டும் நீ கண்டுக்காமல் இருக்க. நீ எதை நினைச்சுட்டு இருக்கியோ, யாரை நினைச்சுட்டு இருக்கியோ, அவர் நினைப்புலேருந்து நீ போயிடுவ. இது எப்படி இருக்கு பாருங்க. அதனால துஷ்யந்தன் மறந்து போயிடுறான். ஏன்னா பாவம் காளிதாசனுக்கு துஷ்யந்தனை ரொம்ப பேடாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாமேன்னு ஒரு எண்ணம். அதனால இந்த சாபத்தால் துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்துடுறான். கல்யாணம் பண்ணிக்கும் போது காந்தர்வ விவாகத்தை அழகான ஒரு கேரட்டில் ஒரு ப்ளூ ஜாக்கர் டைமண்டில் ஒரு மோதிரம் பண்ணி போட்டுட்டான். இவள் அதையே வச்சுட்டு இருக்கா. இப்போ பிள்ளையெல்லாம் பெத்தெடுத்தாச்சு. அப்பா கன்வர் சொல்கிறார், இனிமேல் நீ உங்கள் ஆத்துக்காரரோட சேரணும்னு படகுல போகிறா. படகுல இப்படி அழகான நதியினிலே ஓடும்னு பாடின்னு போகிறா. அப்போது ஒரு மோதிரம் நழுவி விழுந்துருது, மீன் ஷாட் விடுறது. இப்போ அந்த மீனை யார் பிடிப்பா? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கதை தெரியும். ஒரு மீனவன் பிடிச்சுட்டான், கிச்சனுக்கு கொண்டு போனான், வெட்டினா, மோதிரம் கிடச்சிது. இதுக்குள்ளே இவ அரண்மனைக்கு போகிறா. துஷ்யந்தனுக்கு ஞாபகம் இல்லை. கண்ணாபனான் இந்த முன்னாடி கேட்ட கேள்விலாம் கேட்டுருக்கான், இவ்வளோ பதில் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக ஐயோ யாருமே எனக்கு உதவிக்கு வரமாட்டேலான்னு சொல்லும்போது இந்த மீன்காரன் கொடுக்குறான், பாருங்க ஒரு மோதிரத்தை கண்டுபிடிச்சி விட்டோன்னு. மோதிரத்தை பார்த்தோன்னே அபிஜானம், இதுதான் அந்த ஞாபகார்த்தம். உடனே ஞாபகம் வந்துடுது, கல்யாணம் பண்ணிக்கிறதா. அந்த இடத்துல காளிதாசன் ரொம்ப அழகாக கொண்டு போகிறார். இந்த இடத்துல சொன்ன உடனே ஒத்துண்டாராம் துஷ்யந்தன் சகுந்தலையை. ஒத்துனுட்டு அந்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அந்த குழந்தைக்கு சர்வதமனனுக்கு பண்ணி வைக்கும்போது பேர் வைக்கிறார். அந்த இடத்துல இருந்த குலபுரோகிதர் பரதன் அப்படிங்கிற பேரை துஷ்யந்தனின் பிள்ளைக்கு கொடுக்கிறார். அவ சௌக்கியமா இருக்கா. பரதாத் பாரதீத் கீர்த்திர் ஏனேதம் பாரதம் குலம் அபரேயேச்ச பூர்வேவை பாரதா இதி விஸ்ருதா. அதனால தான் இந்த தேசத்துக்கே பாரதம் அப்படின்னு பேர் வந்ததுன்னார். அதை வில்லிபுத்துரா ரொம்ப அழகா சொல்றார். விரதம் மிஞ்சிய வேள்வியால் கேள்வியான் மிக்கான் சுரதமங்கையர் முலைக்குவடு அனைவரை தோளான் பரதன் என்னோரு பார்த்திபன் பரதமும் இசையும் சரதம் இன்புற அக்குலத்தனில் அவதரித்தான். ஆச்சரியமா, நல்லவர்களுக்கு நல்லதே செய்யும், தீயவர்களுக்கு தண்டனையை அளிக்கும் நல்ல ராஜாவாய் ஒரு சந்திரனை போல் பிரகாசிக்கின்ற அந்த பரதன் தோன்றினான். அடுத்தது சொல்றார், இவனுடைய வீரியத்தை கண்டு தேவர்களும் கூட அஞ்சுவார்கள். சுரமுகமும் சுராரிகள் சமூகமும் சூழ விரசு பூசலின் வாசவன் நடுங்க வெண் இடும்பு நாள் அரசர் யாவரும் அருமுகக் கடவுள் என்று அயிர்ப்ப புரசை நாகமுன் கடவினன் நாகமும் புறந்தோன் சொல்லி முடிக்கிறார். இதனால துஷ்யந்தனின் பிள்ளை பரதனின் குலம் வளர்ந்துட்டே வருது. ஒரு பக்கம் ஆச்சா, இன்னொரு பக்கம் வளர்த்துன்னு போறார். பிரம்மாவின் அதாவது பெருமாளின் நாபியிலிருந்து வந்தவர் பிரம்மா. பிரம்மாவின் புதல்வன் அத்ரி அனசூயா நம்ம கேள்விப்படுங்க பாருங்க. ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதை போனா அவ ஆசிரமத்துக்கு. அப்பதான் அனசூயா கேட்கறா, ஏண்டிமா உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியலையே, எப்படி நடந்ததுன்னு கேட்கறா. அப்பேற்பட்ட அந்த கட்டத்தை சொல்றார். அந்த அத்ரியானவர்
அனசூயை நாத்துக்காரர், அவர் தானும் பிரம்மாவின் புதல்வராக இருந்தார். அந்த அத்ரியின் நேத்திரங்கள்லேந்து ஆனந்த பாஷ்பம் வருது, டியர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். அதுலேருந்து தோன்றியவர் தான் சோமன்னு பேர். சோமன்னா சந்திரன் அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே அது ஒரு வரம் இருக்கு இல்லையா, சிவபெருமானின் அம்சமாக அத்ரி அனசூயாளுக்கு துர்வாசருங்கிற மகரிஷி பிறப்பார். மகாவிஷ்ணுவின் அம்சமாக தத்தாத்திரேயர்னு ஒரு பிள்ளை பிறப்பார். பிரம்மாவின் அம்சமாக சோமன் ஒரு பிள்ளை பிறப்பார். அதனால பிரம்மாவின் பிள்ளை அத்ரி, அத்ரிக்கு ஒரு பிள்ளையாக சோமனான சந்திரன் பிறக்கின்றான். அத்திரி பெயர் ரந்தனன் அம்பகம் தனிலும் அப்படின்னு பிறந்தானாம். இந்த சந்திரன் யாருக்கெல்லாம் அதிபதினார்? ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்மம் சொல்றார், தம்ச பகவான் அப்ஜயோனிஹி அசேஷௌஷதி த்விஜ நக்ஷத்ராணாம் ஆதிபத்யே அப்யசேத். 3 பேருக்கு தலைவனாம் இந்த சந்திரன். ஒருத்தர் ஔஷதி, ஔஷதினா மெடிசினல் ஹர்ப்ஸுக்கு ராஜாதான் சந்திரன். அது எப்படி சுவாமி தெரியும்னா, இன்னைக்கும் தமிழகத்தில் நார்த் ஆர்காட் ஜில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ஷோலிங்கர் அப்படின்னு நீங்கள் ஒரு மலை கேள்விப்பட்டிருப்பேன். சோழசிம்மபுரம்னு பேர். பெருமாள் நிருசிம்மன், யோகன் நிருசிம்மன் அக்கார கனியா சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் சொன்னார், மிக்கானை மறையாய் விரிகின்ற விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை தடிகை குன்றின் மிசை இருந்த அக்கார கனியை அடைந்து உயிந்து போனேனே அப்படின்னார். பெருமாள் அக்கார கனியா இருக்காராம். அக்கார கனினா சக்கரப்பழம் அப்படின்னு அர்த்தம். இது பகவான் தடா அப்படிங்கிற அளவில் வந்திருக்கார். அவர் மட்டும் தடாங்கிற அளவில் வரல. தடாங்கிறது ஒரு துரோணம், அரக்காப்பிடி அந்த மாதிரி. தடாங்கிறது இப்போ வந்திருக்கக்கூடிய புயலுக்கு பேர் நாடான்னு ஏதோ ஒன்று இருக்குது பாருங்க, அந்த மாதிரி தானே, அதனுடைய எஃபெக்ட் தானே இங்கே தெரியுது. அதனால் அப்பேற்பட்ட பகவான் அக்கார கனியாக இருக்கார். அந்த மலைக்கு ஷோலிங்கர் மலைன்னு பேர். ஒன்றும் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரனாய் சேவை சாதிக்கக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலை, அதுவும் மலை. இங்கே மலைக்கு கீழே சிவன் இருக்கார், அங்கே மலைக்கு மேலே நிருசிம்மன் இருக்கார். இந்த 2 மலைக்கும் பெருமை என்ன தெரியுமோ? கிரி பிரதக்ஷணம்னு பண்ணுவா. அதாவது பௌர்ணமி இரவு சந்திரனின் கிரணங்கள் படும்போது மலையை சுற்றி வருவா. ஏன் சந்திரனின் கிரணங்கள் படும்போது சுற்றி வரணும்? சந்திரனோ ஔஷதிகள் மூலிகைகளுக்கு தலைவன். அவனுடைய கிரணங்கள் பட்டால் இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ஔஷதங்களின் வாசனை மிகுந்து நம்ம உடம்புல பட்டு நல்லதுங்கிறதுக்காக நடந்து வரா. அதனால ஔஷதி, ஔஷதங்களுக்கு தலைவன் சந்திரன். 2வது சொல்றார் த்விஜ, பிராமணர்களுக்கு தலைவன். எப்படி தெரியும்? தேசிகன் சொல்றார், கனகருச்சிரா காவ்யாக்கியாதா சனைஷ்சரனோச்சிதா ஸ்ருதகுருபுதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா. சந்திரனுக்கு த்விஜாதிபன்னு பேர். 2வது. 3வது சொல்றார் நக்ஷத்ராணாம், நக்ஷத்திரங்களுக்கும் தலைவனாயிருப்பது சந்திரன். சந்திரனும் ரோஹிணியும் சேரும்போது பிறந்தவர் தான் கண்ணனான பகவான். நீலரத்னம் போல பிறந்தார். இந்திர நீலமணி சன்னி பாபகன சந்திர சூரிய நயனா பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர சயன சமன வைரி சன்னுத ஜக தானந்தகாரக. இந்திரநீல, இந்திரநீலம்னா சஃபயர்னு அர்த்தம். சஃபயர் மாதிரி இருக்கார் பகவான். எப்போது பிறந்தார்? அதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ண கர்ணாமிருதத்தில். ஸ்வாதி சபத்னி கிலதாரகாணாம், என்ன அழகாக சொல்கிறார் லீலாசுகர். ஸ்வாதிங்கிற நட்சத்திரமும் சந்திரன்கிற சோமன்கிற ராஜாவும் சேரும்போது தான் கடலில் முத்து பிறக்குமா. அதே ஸ்வாதியின் சக்களத்தியாக இருக்கக்கூடிய இந்த ரோஹிணியும் சந்திரனும் சேரும்போது நீலரத்னம்ங்கிற கிருஷ்ணர் பிறக்கிறாராம். அதனால நட்சத்திரங்களுக்கும் தலைவன் அவன். அசேஷதௌஷதி ஜன நக்ஷத்ராணாம் ஆதிபத்திய அபியசரேத். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் எடுக்கிறா. அப்பேற்பட்ட சந்திரன் யாரு? பிரம்மாவின் குலத்தில் அத்ரியின் குலத்தில் வந்தவர் சோமனான சந்திரன். சந்திரனை பற்றி நவக்கிரக கீர்த்தனையில் தீட்சிதர் எடுக்கிறார். ஒரே கீர்த்தனையில் அத்தனை விஷயத்தையும் சுருக்கமாக சொல்கிறார். சந்திரோ பஜமானஸ சாது ஹிருதய சத்ருஷோ
चन्द्रं भजमानस इन्द्रादिलोक पल्लेडित தாரேஷம். தாராதிபதிகள், தாரைகள்னா நட்சத்திரங்களுக்கு ஈசன். இந்து ஷோடசகலாதரம், இந்து சந்திரனானவன், ஷோடச கலாதரன் 16 கலைகளோடு பூரணமானவர். பிரதமை, த்விதீயை, திருத்தீயை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அம்மாவாஸ்யாலே ஆரம்பிச்சு பிரதமை வரைக்கும் போறாரு இல்லையா. 16 கலைகள் பூரணமா நிறைஞ்சவர். அம்மாவாசை பௌர்ணமியை சேர்த்துண்டா 16 கலைகளோட இருக்கார். ஷோடச கலாதரம் நிஷகரம் இந்திரா சகோதரம். 2 நாளைக்கு முன்னாடி கருட உபாக்கியானத்தில் சமுத்திர மந்தனம் பார்க்கும்போது சந்திரன் தோன்றிய பிறகு லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீ மகாலட்சுமி சந்திராம் சந்திர சகோதரின்னு தோன்றினாள். மகாலட்சுமிக்கு பேர் என்ன? இந்திரா, இந்திராவின் சகோதரன். இந்திரா சகோதரம் சுதாகரமனிஷம் சங்கர மௌளி விபூஷணம். சிவபெருமானின் ஜட்டையில இருக்கக்கூடியவரே. சீதகிரணம், குளிர்விக்கக்கூடிய கிரணங்களை கொடுப்பவரே. சதுர்புஜம், 4 கைகளோடு கூடியவரே. மதநட்சத்திரம் க்ஷபகரம் வெங்கடேஷநயனம். பெருமாள் திருமலை வெங்கடாச்சலபதியின் ஒரு கண்ணானவரே. இன்னொரு கண் யாரு? சூரியன். அதை தான் நேற்று மாதாஹாரின்னு மலாயிலேருந்து ஒரு விஷயம் எடுத்து சொன்னேன். அதனால பெருமாளுக்கு கண்ணை போல் இருப்பவளே. வெங்கடேஷநயனம் விராண் மனோஜனனம் விதும் குமுதமித்ரம் விதி குரு குஹவக்திரம் சசாங்க கீஷ்பதி ஷாபானுக பிராத்ரம். கீஷ்பதி சாபானுகிரக பாத்திரம். அவருடைய சொந்த மாமனார் தக்ஷனே சாபம் கொடுத்துட்டார். சாபத்தை இவர் போக்கிக் கொண்டார். அடுத்தது ஷரஸ்சந்திரிகா தவள பிரகாஷகாத்திரம். ஷரஸ்சந்திரிகா தவள, தயிர் மாதிரி இருக்கக்கூடிய வெண்மையோடு கூடியவரே. கங்கண கேயூர ஹரமகுடதிதரம் பங்கஜரிப்பும். பங்கஜரிப்பும், பங்கஜரிப்பும்னா தாமரைக்கு எதிரியானவரே. ஏன்னா எப்போ சந்திரன் உதயமாறுதோ தாமரை மூடிக்கிறது. அதனால பங்கஜரிப்பும். ரோஹிணி பிரியகர சதுரம், ரோஹிணிக்கு ரொம்ப பிரியமானவரே அப்படின்னு சந்திரனை கொண்டாடுறார். எதுக்கு நான் இது சொல்றேன்னா, நம்ம பெரியவாள்லாம் நவக்கிரக கீர்த்தனையில தீட்சிதர் சொல்லாத கருத்தா அப்பேற்பட்ட சந்திரன்கிறார். இந்த சந்திரனை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். இது பாகவதத்திலையும் இருக்கு, பாரதத்திலையும் எடுத்திருக்கார். என்னன்னா, Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises.
1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.